மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21, 22. இந்த சம்பவத்தில் இயேசு இடத்துல ஒரு கேள்வியை சீஷர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யோவானுடைய சீஷர்களும் பரிசேயரும் உபவாசம் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். 18வது வசனத்தில் அவரிடத்தில் யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கான பதில் அவரே சொல்லிட்டாரு. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு கூட இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களோடு இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுக்கப்பட்ட நாட்கள் வரும், அந்நாட்களிலே உபவாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இது அவங்க கேட்ட கேள்விக்கான பதில், நேரடியான பதில் சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் அதோடு நிறுத்தாமல் இயேசு இன்னொரு வசனத்தையும் சேர்த்து அவங்ககிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு கூட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு கூட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். இது எதுக்கு சொல்கிறாரு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். ஏன் உபவாசிக்கிறது இல்லைன்னா, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உபவாசம் பண்ண மாட்டாங்க. நான் எடுக்கப்பட்ட நாட்கள் வரும், நான் எடுக்கப்பட்ட பிறகு என்ன செய்வாங்க? அவங்க உபவாசம் பண்ணுவாங்க. இது நேரடியான பதில், முடிஞ்சிருச்சு. ஆனால் அதோடு நிறுத்தலை. 3 சுவிசேஷத்துலேயும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. எது? இந்த கோடித்துண்டும் புது ரச விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் இருக்குது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் திடீர்னு ஆண்டவர் எக்ஸ்ட்ராவாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு? நான் இப்போ சமீப காலமாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வசனத்துக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் நேரடியாக ஒன்று இருக்குது, அதை சுற்றி அவர் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. வசனத்தை வாசிக்கிறவங்க அதை அப்படி தான் வாசிக்கணும். அவர் பக்கத்தில் சொல்கிற விஷயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். அதை நீங்கள் தியானிக்கும் போது, அதை தேடும் போது தான் அதில் இருக்கிறதான ரகசியம் கிடைக்கும். நேரடியாக பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வது ஒன்று அதில் இருக்கும். நேரடியாக சீஷர்கள் கேட்குறாங்க, ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று சொல்லி. இப்போ இயேசு தெளிவாக சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டது. அப்போ சில ரகசியங்கள் இருக்குது வசனத்துக்குள்ள. அப்போ இந்த வசனத்தை தியானிக்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விளக்கி கொடுக்குறார். புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி வார்த்து வச்சா அது என்ன ஆகுமா? அந்த துருத்தியை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும் அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், புது திராட்சரசம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை எடுத்து என்ன செய்கிறாரு? இதை வாங்கி நீங்கள் பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அது புதிய உடன்படிக்கை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, புது திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டாங்க. பழைய திராட்சரசம் பழைய துருத்தி, புது திராட்சரசம் புது துருத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடன்படிக்கையை சுமக்கிற காரியங்களும், இப்போது பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்குது, அதுதான் பரிசேயரும் யோவானுடைய சீஷர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. யோவானுடைய சீஷர்களும் பரிசேயரும் ஃபாலோ பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு ப்ரேயர் இருக்கிறாங்க, ஒரு ஜபம், ஒரு விதமான ஜபம் இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. அப்படி ஜபிக்கிறவங்க கேட்குறாங்க, உங்கள் ஆளுங்க ஜோம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, ஜோம் பண்ண மாட்டாங்க, ஜோம் பண்ணுற காலம் வரும், நாங்கள் ஜோம் பண்ணுவோம் எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜபம் எப்படி? பழைய துருத்திகளில் புது திராட்சை ரசத்தை வார்க்க முடியாது. இப்போ இவங்கெல்லாம் பழைய துருத்தி. யாரெல்லாம்? யோவானுடைய சீஷர்களும் பரிசேயரும் பழைய துருத்தி. அவங்க நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்க. அவங்க மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு கேட்குறாங்க, நாங்கள்லாம் செய்கிறோமே. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் பழைய துருத்தி பழைய ரசத்தை உடையவர்கள், நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள், நீங்கள் வேற ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் என்னுடைய சீஷர்கள் உபவாசம் இருப்பாங்க, ஆனால் அவன் ஒன்றை மாதிரி இருக்க மாட்டான். அவன் புது திராட்சை ரசத்தை உடையவன், புதிய உடன்படிக்கையை உடையவன். அவன் அந்த புதிய உடன்படிக்கைக்கு உடையவன் பழைய முறைமையின்படி எதையும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கைக்கு உரியவர்கள். ஆண்டவர் புதிய உடன்படிக்கை தான் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எதை விரும்புகிறோங்கிறது தான் முக்கியம். நாம் புதிய உடன்படிக்கையில் இருந்துக்கிட்டு பழைய முறைமையை ஃபாலோ பண்ணுறோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதான் நியாயப்பிரமாணம் முடிவுற்றது, முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் எல்லாம் சுயாதீன பிரமாணம்னு சொல்லக்கூடிய புது பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு, இன்னும் ஈஸியாக புரியணும்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். அப்படி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி ஃபாலோ பண்ணா, புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பழைய ஏற்பாட்டு முறைமையை ஃபாலோ பண்ணால், இந்த புதிய ரசம், புதிய உடன்படிக்கை பழைய துருத்தியை கிழித்து போடும்.
இதுக்கு அதுக்கும் செட் ஆகாதுன்னு அர்த்தம். அதுவும் என்ன ஆகாது? செட் ஆகாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 7:11 வாசிங்கள். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்த அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின் படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின் படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆசாரிய முறைமை ஒன்று இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறைமையை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் ஆரோனின் முறைமை. அந்த முறைமையில் பூரணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் புதுசாக ஒன்றும் தேவையே இல்லை. அதில் அது நடக்காததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ மன்னிப்பு பூரணப்படலை, பாவ மன்னிப்பு பெறலை. அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதேசிக்கும் போகலை, பரலோகத்துக்கும் போகலை. எல்லாம் எங்கே போனாங்க? பாதாளத்துக்கு போனாங்க, மேல் பாதாளத்துக்கு போனாங்க. அதான் வசனம் சொல்லுது, பாதாளத்தில் நிறைமறை துக்கத்தோடு கூட இறங்க பண்ணுகிறீர்கள். எபிரேயர் 11:39 சொல்லுது, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த முறைமையை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, தப்பாக ஃபாலோ பண்ணலை. எப்படி பண்ணாங்க? கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ஃபாலோ பண்ணியும் அந்த முறைமை என்ன ஆகலை? அவர்களை கொண்டு போய் பரலோகத்திலேயோ பரதீசிலேயோ சேர்க்கவில்லை. ஆகவே அது பூரணப்படுத்தாது. அந்த முறைமை வேஸ்ட். அந்த முறைமை செய்யப்படுவதனாலே ஒரு சில நன்மைகள் இருந்தது, ஆனால் எதிர்பார்த்த நன்மைகள் இல்லை. தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேல் வராதபடிக்கு அது தடுத்ததே ஒழிய அவர்கள் எதிர்பார்த்திருந்த புதிய எருசலேமுக்கோ பரலோகத்துக்கோ பாரடைஸ்க்கோ அது என்ன செய்யவில்லை, போக வைக்கல. அப்படி இருக்கும்போது உங்களை என்னையும் கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? புதிய உடன்படிக்கை பரலோகத்துக்கு போறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. அப்படி பரலோகத்துக்கு போறதுக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும், புதிய திராட்சை ரசத்தை கையில் வாங்குற நீங்களும் நானும் எந்த முறைமையை ஃபாலோ பண்றோம்? இப்போ உங்களை கேட்டால் என்ன சொல்வீங்க? நாங்கள் புதிய ஏற்பாட்டு சபை தானே, அப்பமும் ரசமும் தானே வாங்குறோம். அப்போ நாங்கள் இது புது பிரமாணம், ஆனால் ஃபாலோ பண்ணுற முறை எது? அங்கே தான் வித்தியாசப்படுது. இப்போ யோவானுடைய சீஷர்களும் பரிசேயரும் வந்து கேட்குறாங்க, எங்களை மாதிரியா அவங்கள ஜெபம் பண்ணாமல் இருக்காங்களே? ஏன்? ஆண்டவர் சொல்றார், அவன் ஜெபம் பண்ணுவான், ஆனால் உங்களுடைய முறைமையின்படி அல்ல. ஜெபம் ஒன்று தான், ஜெபம் பண்ணுற முறைமை வித்தியாசப்படுது. பிரமாணங்கள் இருக்கு, பிரமாணத்தினுடைய முறைமை வித்தியாசப்படுது. இன்னைக்கு சபையினுடைய பிரச்சனை என்ன? விசுவாசியினுடைய பிரச்சனை என்ன? இன்னைக்கு நாம கர்த்தருடைய வசனத்தை ஃபாலோ பண்றோம், அப்பமும் ரசமும் வாங்குறோம், புதிய ஏற்பாட்டு சபைக்கு வரோம், ஆனால் செய்கிற முறைமை என்ன முறைமை? பழைய ஏற்பாட்டு முறைமை. அவன் எப்படி பலி செலுத்தினானோ உணர்வு இல்லாமல், அவனை பொறுத்த வரைக்கும் பலி செலுத்திட்டா போதும், வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டானா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நினச்சிக்கிட்டான். அவன் வந்து என்ன செஞ்சிட்டான்? எந்த ஒரு உணர்வும் இல்லாதபடிக்கு அவன் வருவான், ஆலயத்துக்கு வருவான், பலி செலுத்துவான், காணிக்கை செலுத்துவான், போயிடுவான். அவனுக்குள்ள என்ன இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு முறைமைக்கு படி வந்திருக்கிற நீங்கள் திருச்சபைக்கு வந்து போகும்போது அதேபடி காணிக்கை பலி செலுத்துறீங்க, துதி பலி ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க. ஆலயத்தை விட்டு போகும்போது மாற்றம் இருக்கா? ஆலயத்தை விட்டு போகும்போது புதிய ஏற்பாட்டு முறைமையில் என்னவா இருக்கணும்? இயேசுவை ஒருத்தன் சந்தித்து விட்டு எப்படி போக முடியாது? வந்த வண்ணமாய் போக முடியாது. அவன் மாறித்தான் போகணும். எவன் மாற மாட்டான்? நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவன் இருக்கிறான். ஆனால் அவனால் எதை விட முடியல? பணத்தை விட முடியல, பொருளாசையை விட முடியல, உலகத்தை வெறுக்க முடியல. அப்படிப்பட்டவன் தான் மாறாமல் போவான். எப்பேற்பட்டவனும் இயேசுகிட்ட வந்தால் மாறித்தான் போவான். அப்போ சபைக்கு வந்துட்டு போகும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு ஆவிக்குரிய மாற்றம் இருக்கணும். சபைக்கு 10 வருஷமா வரேன், 15 வருஷமா வரேன், சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து வரேன், வர்றீங்க சரி, என்ன சேஞ்ச், என்ன மாற்றம் இருக்கு? நான் வேதத்தை தூக்கிட்டு வரேன், செய்தி கேட்குறேன், ஒரு சிலரோடலாம் உட்காந்து பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 10 வருஷம் விசுவாசிங்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இல்லை? ஒரு மாற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, தேவனோட கூட நெருக்கம் இல்லை. எப்படி சபைக்கு வந்தாங்களோ அப்படியே ஒரு ரட்சிப்பு, ஒரு சடங்காச்சாரமான ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன்னு சொல்றாங்க. அந்நிய பாஷை பேசுறதுலையும் ஒரு சடங்காச்சாரம், அதோட அவ்வளோதான். நல்லது. நீங்கள் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீர்கள்? நீங்கள் சபைக்கு வந்தது எங்கள் கண்களை நிறைப்பதற்கு அல்ல, எங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கிற காலத்தில் 5-10 ஆரம்பித்தவங்க, வெறும் காலி கூட்டத்தை பார்த்து பேசினவங்களாம் இருக்கிறோம். வெறும் காலி சேரை பார்த்து பேசின காலம்லாம் இருக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது நாங்கள் சந்தோஷப்படுவது இந்த கூட்டத்தை பார்த்து திருப்தி அடைவதற்கல்ல. இங்கே வந்தால் வந்த வண்ணமாய் அல்ல, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும்.
புது திராட்சரசம். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? புது துருத்தியா மாறணும். என்ன ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பொருளாசை மாறி இருக்கா? பணத்தாசை மாறி இருக்கா? உலகத்தை வெறுத்தல் மாறி இருக்கா? எத்தனை செய்தி கேட்டாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. எவ்வளவு சொல்லுங்க, உலகத்தை வெறுத்தல் என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அந்த உலகத்தின் மேல உள்ள பற்று. இன்னும் இயேசுநாதர் வந்தா கூட இயேசுநாதர் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 2 months கழிச்சு வாங்க, இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கு, கை கூடுற மாதிரி இருக்கு, அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னால ஆண்டவரை பார்த்து, நான் முந்தி போய் என் தாய் தகப்பனை என்ன செய்யணும், புத்தம் செஞ்சு விட்டு அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்படிதான் இருக்கான். இயேசுநாதர் கூப்பிட்டாலே ஒருத்தர் அப்படிதான் இருக்கிறான். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு விசுவாசி. ஆனா கையில் இருக்கிறது புது திராட்சரசம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தின் படி நீங்கள் திருச்சபைக்கு வருகிறவர்கள், கம்யூனியன் எடுக்கிறவர்கள், முதலில் நீங்கள் உலகத்தை வெறுத்தவர்களாக இருக்கணும். உலகத்தை வெறுத்தல் என்பது உள்ள. இன்னைக்கு நிறைய பேர் வெளியே வெறுத்திருக்கான், உள்ள வெறுக்கல. உள்ளுக்குள்ள மாற்றம் இல்லை, உள்ள ஆசை இருக்கு. வெளியே பாருங்க, சிம்பிளா இருக்கான். நீங்க உட்காந்து பேசி பாருங்க, பில்கேட்ஸ் அளவுக்கு பிளான் வச்சிருக்கான். நமக்கே கூச்சமா இருக்கு, நம்ம தான் பிளான் கம்மியா போட்டிருக்கோமோ. இன்னும் என்ன இருக்கு, எப்படியாவது அவர் வரத்துக்குள்ள அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். ஆனா கையில் இருக்கிறது என்னது? அப்பத்தை ரசத்தையும் கையில் வாங்குற ஆபிரகாம் சொல்றாரு, நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன். பாதரட்சியின் வாரை கூட தொடமாட்டையா? ஏன்? நான் புதிய உடன்படிக்கை கூறியவையா. இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது இருக்கும், பார்வன்ட்ட வாங்கினது இருக்கும், இதுக்கு முன்னாடி நான் ஆரான்ல சம்பாரிச்சது இருக்கும், நான் பாபிலோன்ல கொண்டு வந்தது கூட இருக்கும். எங்கிட்ட பாபிலோன் இருக்கும், ஆரான் இருக்கும், எகிப்து பார்வன் இருக்கும், எவ்வளவு வேணா இருக்கும். ஆனா இன்னையிலிருந்து அப்பத்தையும் ரசத்தையும் கையில வாங்குறேன்னா, இனி சோதோம் எதுமல்ல, ஒருத்த கூட என்ன சொல்லக்கூடாது, நீ என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று. கர்த்தர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினார். என்னுடைய ஆசீர்வாதங்கள் யாருக்குரியதா இருக்கணும்? கர்த்தருக்குரியதா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிறதா இருக்கணும். இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவைகளோ உங்களை ஐஸ்வர்யன் ஆக்க வேண்டாம். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது உங்களால் அது தாங்கக்கூடாததாக இருக்கும். நான் சொல்லுவேன், ஏன் தெரியுமா? என்னுடைய கை ரொம்ப சின்னது, என்னுடைய கண் பார்வை ரொம்ப கம்மி. நான் பார்க்கறது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க முடியும். நான் கையில் எடுத்தனா ஒரு சர்டன் அளவு தான் எடுக்க முடியும். ஆனால் எனக்கு அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பார்வை பெரியது, அவருடைய கை பெரியது, அவர் கை குறுகாத கை. அதனால் ஆப்ஷனை அவர் கையில் விட்டுறணும். நீங்களே பார்த்துங்கப்பான்னு சொல்லணும். நான் சொல்லுவேன், ஒரு குறையில்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். நீ மனுஷங்கிட்ட கை நீட்டியோ அல்லது மனுஷனுடைய அந்த அது பழைய ஏற்பாட்டு முறைமை. பழைய ஏற்பாட்டு முறைமை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவது. புதிய ஏற்பாட்டு முறைமை பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவது. ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் என்னை ஐஸ்வர்யனாக்குவார், நீ என்னை ஐஸ்வர்யனாக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படிப்பட்டதான ஆபிரகாம், கர்த்தருடைய கம்யூனியன்ல கை வச்சிருக்கிறேன் நான், புது திராட்சை ரசத்தை கையில் வச்சிருக்கிறேன் நான், பழைய துருத்தியில் என்ன செய்ய மாட்டேன், இனிமேட்டு கை வைக்க மாட்டேன், அதை ஊற்ற மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்த ஆபிரகாம் திடீர்னு சாராள் பேச்சை கேட்டு என்ன பண்ணிடுறாரு, பழைய துருத்தியில் கை வச்சிடுறாரு. பார்வனுடைய ஆசீர்வாதங்கள்ல கையை வச்சிடறாரு. ஆகார இடத்துல போய் இணைந்து விடுகிறார். விளைவு என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. அதான் சொல்றேன், பழைய துருத்தியா இருந்தாலும் சரி, பழைய ரசமா இருந்தாலும் சரி, அது பழசு. புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றக்கூடாது, நியாயப்பிரமாணத்துக்குள்ள போகாது. அது உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அந்த சர்ச்சில் அதை ஃபாலோ பண்றாங்க, இந்த சர்ச்சில் இதை ஃபாலோ பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நம்ம அதை செய்யறதில்ல. அவர்கள் செய்வது செய்யட்டும், நாம யாரையும் செய்ய வேணாம்னு சொல்லல. இது புது திராட்சை ரசம், புது துருத்தியில் தான் இருக்கணும். நீங்க பழைய துருத்திக்கு போகக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை விரும்பக்கூடாது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை விரும்பக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, புது சிருஷ்டி ஆயிட்டீங்கன்னா நீங்க மொத்தமாவே புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, கிறிஸ்தவத்தில் நாங்க வந்துட்டோம் அவ்வளவுதான், மற்றபடி எல்லாமே என்னதுதான் பழசுன்றீங்க. இல்லைங்கிற நான், எல்லாமே புதிதாகிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அத்தனையும் புதுசாகணும். உன்னுடைய பார்வையிலிருந்து, பேச்சிலிருந்து, நடக்கையிலிருந்து, உன் சுபாவத்திலிருந்து, உன்னுடைய சிந்தனையிலிருந்து, உன்னுடைய விருப்பத்திலிருந்து எல்லாமே என்னவா மாறணும், புதுசா மாறணும். இன்னும் அந்த பழைய விருப்பம், பழைய சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, புது திராட்சை ரசத்துக்கு நீ பருகிற நீ இன்னும் பழைய துருத்தியா இருக்கவே கூடாது. அது என்ன செய்யும்,
திராட்சரசம் உன்னை கிழித்து போடும். அதான் ஆண்டவர் சொல்றார், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் வியாதியஸ்தனாய் மாறுகிறான். ஒரு சிலர் நித்திரையும் அடைகிறார்கள். இந்த புது திராட்சரசத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. இது புது துருத்தியில தான் இருக்கும். இதை நீங்க சும்மா எல்லாத்துலையும் ஊற்றி வைக்க முடியாது. அப்போ புது திராட்சரசத்தை பழசோட என்ன செய்யக்கூடாது? கலக்க கூடாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இவன் எதை நினைக்கிறான்? இப்ப எகிப்தில் சாப்பிட்டதை நினைக்கிறான். எகிப்தில் என்ன சாப்பிட்டான்? மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் வெங்காயங்களையும் நாங்கள் சாப்பிட்டோமே. எவ்வளவு டேஸ்ட், என்ன வெரைட்டி பாருங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சாப்பிட்ருக்கான் தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஏதாவது நல்ல ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சுற்றி வெள்ளரிக்காய் வெங்காயத்தெல்லாம் வெட்டி வச்சு ஒரு தட்டில் சாப்பிடுவோமே. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கொடுக்க மாட்டான். அந்த லெவலில் சாப்பிட்ருக்கான். அந்த சாப்பாடை நல்லா கவனிச்சு பாருங்க. மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் வெங்காயங்களையும் எல்லாத்தையும் ஸ்லைஸாக பண்ணி வச்சு பாருங்க. நடுவில் நல்ல ஃபிஷ் ஃப்ரை, சுற்றி குக்கும்பரு வெங்காயம் எல்லாம் வச்சு ஒரு நல்ல டிஷ்ஷு சாப்பிட்ருக்கான். இவனை கொண்டு வந்து இப்போ என்ன கொடுத்துருக்கு? மன்னா கொடுத்தாச்சு. மன்னா எப்படி இருக்குமா டேஸ்ட்? கீழே சொல்லுது, அந்த வசனம் என்ன சொல்லுது கீழே பாருங்க. அந்த மன்னா கொத்துமல்லி விதையும் மாத்திரமும் அதிநிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இவன் சாப்பிட்ட மீன் எங்க இருக்கு? இவன் சாப்பிட்ற மன்னா எங்க இருக்கு? அதுவும் டெய்லி ஒரே வெரைட்டி. அதான் பிரச்சனை. இப்போ டெய்லி இட்லியா? அவ்வளோதானே கேட்குறோம். டெய்லி சாம்பாரேவா? அவனுக்கு தெரியல, அது ஒரு நாள் தான் அந்த சாம்பார் வச்சாங்க. அது டெய்லி வருது. சாம்பார் வைக்கப்பட்டது ஒரு நாள் தான். அது என்ன ஆகுது? வாரம் ஃபுல்லாக எங்கே போயிட்டு வருது? அது மார்ச் வரைக்கும் போயிட்டு வருது. மார்ச் வரைனா ஃப்ரிட்ஜு உள்ளே போயிட்டு கெடாதபடிக்கு மறுநாள் காலையில் அனல் உண்டாக்கி நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம வீட்டுக்காரர் கேட்குறாரு, டெய்லியும் சாம்பாரா? ஒரே சாம்பார் தான். அப்போ நமக்கு ஒரே மெனு போர் அடிக்குது. என்ன ஆகுது? போர் அடிக்குது. அவன் கேட்குறான், நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஆள் தெரியுமா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் என் பார்வைக்கு அருவருப்பானதை செய்கிறார்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்கள் எனக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். ஏங்க, உலக பிரகாரமாக அவன் சொல்கிறது நியாயம் தானுங்க. அவன் சொல்கிறது உலக பிரகாரமா நியாயம் தானே. கூட்டிகிட்டு வந்தது எதுக்கு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் 40 வருஷம் ஒரே மெனுவை போடுறீங்க. ஹாஸ்டலில் கூட வாரத்துக்கு 7 நாள் 7 மெனு மாத்திரம். ஆனால் ஒரே மெனு போடுறீங்க. அவன் கேட்குறான், ஏன் இது தானே, வேற ஒன்றுமே இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்துருக்கிறது புது சாப்பாடு. மன்னாவுக்கு பின்னால் இருப்பது வெறும் சாப்பாடு அல்ல. மன்னாவுக்கு பின்னால் இருப்பது தேவனுடைய திட்டம். அது தேவ வசனம். காலைதோறும் அது புதிதாக இருக்கும். அதை நீங்கள் பழசை யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மன்னா புதுசாகத்தான் இருக்கும். உனக்கு பார்க்கறதுக்கு தான் அது மன்னா, ஆனால் டெய்லி புதுசான மன்னா. இப்போ உனக்கு எது மேலே ஆசை வருது? பழைய மீன் மேலே ஆசை வருது, பழைய கொம்மட்டிக்காய் மேலே ஆசை வருது, எகிப்தில் இருந்த பழசு மேலே ஆசை வருது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அழைச்சது புதிய மன்னாவை கொடுப்பதற்கு, புது ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு. நான் உனக்கு கொடுப்பது பார்க்கறதுக்கு தான்ப்பா அது மன்னா. இது தூதர்கள் உண்ணும் உணவு. இது ஃப்ரெஷ்ஷு. நேற்று உள்ளது இருக்காது. நேற்று உள்ளதை வச்சா பூச்சி பிடிச்சிரும். நான் உனக்குன்னு டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன். இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், மகத்துவங்கள், உடன்படிக்கைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. கேட்டால் சொல்லி பாருங்க, உலகத்தை வெறுக்கிறதானா, சிலுவையை சுமக்கிறதானா, பாடு அனுபவிக்கிறதானா, இதே தானா? அதே தான் மன்னாவா? அவன் கேட்குற கேள்வி அதுதான். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்னங்க இருக்கு? நான் எப்பவும் சொல்வேன், புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டுடைய ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமானது எதுவும் வராது. புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள் எல்லாம் மகத்துவமானவைகள், மேலானவைகள். அவன் எகிப்தில் சாப்பிட்டது பூமிக்குரியது, மன்னா வானத்துக்குரியது.
இது டெய்லி வரும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நமக்கு அது எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? சத்தியம், டெய்லி சத்தியம் சத்தியம் சத்தியம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். உலகத்தை வெறும் சிலுவையை சுமக்கு, சீக்கிரத்தில் நீ உன்னை சிலுவையில் அறைந்து நீ மாண்டு போ, இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே, இனி பொன்னும் வெள்ளியும் அல்ல. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? இதை விட இப்படி சொல்லி பாருங்க, உன்னை ஆண்டவர் பல்லுகி பெருக பண்ணுவார். நீ போ, நீ பார்க்கிற கண்ணிட்டு இருக்கிற எல்லா ஏரியாவும் உனக்கு தான் கத்தர் கொடுக்க போறார். அதில் நடுவில் ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு கட்டி தருவார். கேட்க எப்படி இருக்கு? சே, எப்பவுமே கொமட்டிக்காய் நல்லா தான் இருக்கும், மச்சங்கள் மீன் நல்லா தான் இருக்கும், வெள்ளரிக்காய் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க, வெறும் இதுவா. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கறதுல மாம்சம் இல்லை, மண்ணால் என்ன இல்லை? மாம்சம் இல்லை, மண்ணா முழுக்க முழுக்க பரலோகத்துக்குரியது. நான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உனக்கு நியமித்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் எதை தான் விரும்புது? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு புது திராட்சை ரசத்துக்குள்ள வந்துட்டு, புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டு எதை விரும்புகிறாங்க? பழைய கொமட்டிக்காய் விரும்பிட்டு இருக்கு. அது கிடைச்சா நல்லா இருக்குமே. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? மோசே கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் சிலர்லாம் வருந்தி கேட்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு எப்படியாவது ஒரு வீடு கொடு, சாகரத்துக்குள்ள எனக்கு என்ன வேணும்? ஒரு வீடு. ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிவப்பு கல் வச்ச கம்மலை போட்டுட்டு தான் நான் சாகணும். ஒருத்தருக்கு என்ன இருக்கு? ஒரு உலக பிரகாரமான ஒரு மாம்சம். இது என்னை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு உகந்தது அல்ல. புதிய ஏற்பாட்டுக்கு உகந்தது என்ன தெரியுமா? அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியதை எதையுமே கேட்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இம்மைக்குரியதை குறித்து ஒருவன் பிரசங்கம் பண்ணுகிறான் என்றால், இம்மைக்குரியதை குறித்து உனக்கு அவன் போதிக்கிறான் என்றால், உன்னை அவன் பாதாளத்துக்கு நேராக வழி நடத்துகிறான். அப்ப இம்மைக்குரியது எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதா? உங்களுக்கு நியமித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கண்டிப்பாய் தருவார். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை ஜீவனோடு கூட வச்சு கொண்டாந்தார, இதை நீங்க கேட்டு கொடுத்தாரா? இல்லை இப்ப நீங்க இருக்கிற இந்த ஸ்டேட்டஸை கர்த்தர் கேட்டு கொடுத்தாரா? இல்லை, அவர் நியமிச்சு வச்சார் நமக்கு இந்த ஸ்டேட்டஸை. நம்மளை தாயின் கருவிலிருந்து பத்திரமா பாதுகாத்திருக்கிறார். கேட்காமையே கூட நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். நம்ம படிப்புக்கும், நம்ம அந்தஸ்துக்கும், நமக்கு இருக்கிற இருப்புக்கும். நான் தான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறாருன்றதே பெரிய விஷயம். காலையில் ஒரு இடத்துல நிற்க வச்சு பேச வச்சிருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். அப்போ இவ்வளோ செஞ்ச ஆண்டவருக்கு இந்த பூமியில் நீ சாகிற வரைக்கும் என்ன செய்யணும்னு தெரியாதா? அதெல்லாம் தானாக செஞ்சுட்டு போயிடுவார். நம்முடைய தேவை என்ன தெரியுமா? பரலோகத்துக்குரியது. ஆண்டவரே உங்களுடைய வசனம் வேணும், அதனுடைய ஆழத்துக்குள்ளே போகணும், நான் தரிசனத்துக்குள்ளே போகணும், உங்களை இன்னும் பார்க்கணும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், உங்கள் கூட நடக்கணும், உன்னுடைய தாட் முழுக்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், வெறும் மன்னாவை குறித்தே இருக்கணும். உன் தாட்டில் எது வரக்கூடாது? எனக்கு கொஞ்சம் எகிப்தின் மச்சங்கள் இருந்தால் நல்லா இருக்குமே நினைச்சோம், தொலைஞ்சோம். அதான் உண்மை. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சிலருக்கு மோசே கிட்ட சொல்லி குட்ராஸ் காடையம்பர் குடு கேட்குறாமல்ல, மேன்மை தெரியாத கூட்டமாக இருக்காமல்ல, எவ்வளோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்டாலும் பூமிக்குரியது மேலே மைண்டு போய்கிட்டே இருக்குல்ல, இன்னும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காமல்ல, குடு அவனுக்கு அதம்பர். பிஸ்னஸ் பெருசாகணும் ஆகணுமா? ஆகும். கர்த்தர் உன்னை பலுகி பெருக பண்ணுவார். ஆனால் ஓடி ஓடி ஸ்ட்ரெஸ் ஆகி காலையில் 6 மணிக்கு வியாபாரத்துக்கு போய் நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்து மனைவி பிள்ளைகளோட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாமல், குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அலைஞ்சி திரிஞ்சு வீடை கட்டி நல்ல மார்பில் போட்டு எல்லாம் பண்ணி கர்த்தரனை ஆசீர்வதிச்சாருன்னு வீட்டுக்கு வேற சியோன்னு பேர் வச்சு அதில் வசனம் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு போட்டு உள்ளே போனால் சுகரில் படுத்திருக்கான். இவ்வளோ பெரிய வீட்டில் நாளைக்கு சாவமா இன்னைக்கு சாவமான்னு தெரியாமல் படுத்திருக்கிறத விட கர்த்தர் நியமித்த அந்த இடத்துல, அந்த வனாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக கானானுக்கு கூட பிரவேசிப்பது நல்லது. நிறைய பேருக்கு இந்த மாம்சத்தினுடைய எண்ணம் போக மாட்டேன். அவன் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு தாட் இருக்குதுங்க. என்ன தாட்? எப்படியாவது இதை வாங்கிடணும், எப்படியாவது இதை அச்சீவ் பண்ணிடணும். அது ஒரு சிலர் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு ஆம்பிஷன் இல்லாமல் இருந்தால் எப்படி? நமக்கு என்ன இருக்கணுமா? ஒரு ஆம்பிஷன். நான் ஆம்பிஷனை குறித்து குறை சொல்லலை. கர்த்தர் உனக்கு என்ன ஆம்பிஷன் வச்சிருக்காருன்னு பார்க்கணும், உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் வச்சிருக்காருன்னு பார்க்கணும். அது உங்கள் ஆம்பிஷனாக இருந்தால் நல்லது. கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வச்சது உங்கள் ஆம்பிஷனாக இருந்தால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை குமாரனாக நியமித்தார்.
அதுவும் உங்களுடைய தாட்டா இருந்துச்சுன்னா நல்லது. நீங்க தமஸ்கு ஊரானாகிய எலியேசரை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவன் நல்ல விசாரணை கர்த்தன், நல்லா பார்த்துக்கிறான் ஃபேமிலியை, கணக்கு வழக்கெல்லாம் நல்லா எழுதுறான், இவன் நம்ம பையனாக இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைப்பா, ஏன் தாட்டு வேற, உன் தாட்டு வேற. நீ ஆளை பார்த்து முடிவு பண்ணுற, நீ சரீரத்தை பார்க்குற, இவன் ராஜாவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குற, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் தான் ராஜாவாக இருக்கணும். ஏன் தாட்டும் கர்த்தருடைய தாட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா எனக்கு ஆம்பிஷன் இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த ஃபியூச்சருக்கு நான் அதை பற்றி நான் யோசிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஏன் தாட்டும் கர்த்தர் தாட்டும் எப்படி இருக்கு? ஆப்போசிட்டாக இருக்கு. ஆண்டவர் என்னை இந்தியாவில் பெரிய ஆளாக்கணும்னா நான் அமெரிக்காவில் ஆளாகணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், கர்த்தர் ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தார்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா, மதுரைக்கு பக்கத்தில் கிராமத்தில் சந்தோஷமாக ஊழியம் பண்ணுற ஊழியக்காரனும் இருக்கான். அமெரிக்காவில் டென்ஷனாக ஏன்டா ஊழியத்துக்கு வந்தோமோன்னு ஊழியம் பண்ணுறவனும் இருக்காங்க. தேவ சித்தம் இல்லாமல் செஞ்சிட்டு. நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் எருசலேமில் இருந்தாலும் சரி, பாபிலோனில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிற இடத்துல இருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம். உங்கள் எதிர்காலத்தின் ஆம்பிஷனும் கர்த்தருடைய சித்தமும் ஒன்றா இருந்தால் ஓகே. அது இல்லை, பல நேரங்கள் இல்லை, எப்பவுமே இல்லை. நம்ம ஆண்டவர் என்ன, அதை விட கொடுமை, ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கிறது. ஆண்டவருடைய மண்ணால் மாம்சமே கிடையாது. இவன் கேட்குற சாப்பாட்டில் என்ன இருக்கு? மாம்சம் இருக்கு. மாம்சம் கலக்காத ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் அதில் கொஞ்சம் மாம்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. பொதுவாக நமக்குரிய மைண்ட் செட் என்ன தெரியுமா? பியூர் கோல்டில் ஆர்னமெண்ட் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ நம்முடைய மென்டாலிட்டி என்னது? ஒரு 2% எதை கலந்துக்கலாம்? காப்பர் கலந்துக்கலாம். கூட அதை கலந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அழகான ஆர்னமெண்ட் செய்ய முடியும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் நன்மை தீமை அறியவனாக ஆயிட்டான். மனுஷன் 2 மிக்ஸ் ஆனால் தான் மனுஷன். 100% வெறும் நன்மையாக இருந்தால் அது கர்த்தர் தேவன், 100% தீமையாக இருந்தால் அது பிசாசு, நன்மையும் தீமையுமாக இருந்தால் மனுஷன். புரியுதா? தேவன் 100% நன்மை, பிசாசு 100% தீமை. இந்த 2 கலந்தால் யாரு? மனுஷன். இப்போ நன்மை பக்கமே மனுஷன் முழுசா போயிட்டானா ஆண்டவர் கூட போயிடுவான், தீமை பக்கமே போயிட்டானா பிசாசோட போயிடுவான். இப்போ நம்ம என்ன விரும்புகிறோம்? அங்கேயும் போவனா இங்கேயும் போவனா. நமக்கு எதுக்கு? நடுவில் இருந்துருவோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கேயும் 2 காப்பர் எடுத்துப்போம், தங்கத்தை எடுத்துப்போம், 2ஐயும் மிக்ஸ் பண்ணி 24 அது ஒரு 22 ஒரு 2 அழகான கம்மல் கிடைக்குது, அழகான மோதிரம் கிடைக்குது, இதுதான் பர்ஃபெக்ட். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை காப்பரை ரிமூவ் பண்ணு. அது எப்படி ஆர்னமெண்ட் செய்யலாம்? நீ ஆர்னமெண்ட் செய்ய வேணாம், ஆசாரிப்பு கூடாரம் செஞ்சால் போதும். ஆசாரிப்பு கூடாரத்தில் பசும் பொன்னினாலே நீ எல்லாத்தையும் மூடு. எதையும் கலக்காத சுத்தமான தங்கத்தில் மரத்தை மூடு. அதோட அர்த்தம் என்ன? நம்ம தான் மரம். இந்த கட்டையை சுற்றிலும் பரிசுத்த ஆவியினுடைய மகிமை எப்படி இருக்கணும்? பசும் பொன்னினாலே, மாம்சம் கலக்காததா இருக்கணும். அதுவும் மகா பரிசுத்த தலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த உடன்படிக்கை பெட்டி எதால மூடப்பட்டிருக்கணும்? பசும் பொன் தகட்டினாலே, எந்த கலப்படமும் இல்லாத பொன்னினாலே, சுத்தமான பொன். எங்க ஆர்னமெண்ட் செய்ய முடியாது, ஆர்னமெண்ட் செய்ய முடியாது. ஆனா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பாத்திரமா நிக்க முடியும். நீ உலகத்துல அழகான ஆர்னமெண்டா இருக்கணுமா, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய பாத்திரமா இருக்கணுமா? எதுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு நான் என்ன விரும்புறேன்? உலகத்துல ஒரு அழகான பாத்திரமா இருக்கணும், நான் ஒரு கலெக்டரா இருக்கணும், நான் ஒரு இன்ஜினியரா இருக்கணும், நான் சிலிக்கான் வேலியில் அப்படி இருக்கணும், அமெரிக்காவில் இப்படி இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் காப்பரை கலந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இன்ஜினியரா டாக்டரா இருக்க தப்புன்னு சொல்லலை. ஆனா கர்த்தர் உன்னை பசும் பொன்னினாலே மூடி ஏதோ ஒரு மூலையில் ஊழியக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க போட்டிருக்கிற நகையை போட்டுக்கிட்டு எல்லா கல்யாணத்துக்கும் போகலாம். ஆமா தானே? எல்லா கல்யாணத்துக்கும் போகலாம், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகலாம். பக்கத்து கூடாரத்தில் போய் காட்டலாம், பார்த்தியா எவ்வளோ அழகான கம்மல் செஞ்சுருக்கேன், பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆரம் செஞ்சுருக்கேன். ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற பாத்திரம் இருக்குது, அது ஒரு மூலையில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஒரு 10 ஆசாரியனுக்கு தெரியும், ஒரு பிரதான ஆசாரியனுக்கு தெரியும். ஆனால் வெளியே இருக்கிற அவ்வளவு நகையும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு ஈக்குவல் ஆகாது. அதுதான் நீங்களும் நான். நீ கலப்படம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழணும், மகிமையில் இருக்கணும், கர்த்தரோட கூட நடக்கணும்னா நீ இந்த புகழ்ச்சி, இந்த மனுஷனால் கிடைக்கக்கூடிய புகழ், இதில் கிடைக்கக்கூடியதான மேன்மை, அதில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன், பெரிய படிப்பாளி, அவர் பெரிய ஆளு, பிஸ்னஸ்மேன், இதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு
கர்த்தர் என்னை எந்த மூலையில வச்சாலும் சரி, ஆனா கலப்படம் இல்லாத பசும் பொன்னினாலே நான் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் புது திராட்சரசத்தோட எதை கலக்கக்கூடாது, பழைய துருத்தியில ஊற்றக்கூடாது. இது வேற அது வேற. இந்த மகிமைய தனி. கர்த்தர் அந்த அழைப்புக்கு தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இன்னும் எனக்கு அது என்ன போல, இந்த மேன்மை பெருமை எண்ணம் கண்களின் நிச்சயம் இதெல்லாம் இன்னும் போகாம இருக்கு, இன்னும் இருக்கு. நான் சொல்றேன், புது உடன்படிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பழசை பத்தி எதுவுமே உங்க ஞாபகத்தில் இருக்காது, எந்த தாட்டுமே இருக்காது, எதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. என்னுடைய ஓட்டம் தேவனோடு கூட இருக்கும், வேற எதை பத்தி எனக்குள்ள என்ன இருக்காது, தாட் இருக்காது. கடைசியா அவங்க கேட்ட கேள்விக்கான பதில், இவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோமே, உங்கள் சீஷர்கள் ஜெபம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே இயேசு சொல்கிற வார்த்தை, அவன் ஜெபம் பண்ணுவான், ஆனால் நீங்கள் பண்ணுற ஜெபத்தை அவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அவன் புது திராட்சரசம், உங்கள் முறைமையில் கூப்பிடாதீங்க. பரிசேயர் எப்படி ஜெபம் பண்ணுறாங்களாம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று. இப்ப யோவானும் பரிசேயரும் எப்படி ஜெபம் பண்ணிருக்கிறாங்க? ஜெபம் பண்றதுங்கிறது எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடியதான பர்சனல் ரிலேஷன்ஷிப். உபவாச ஜெபங்கிறதே பர்சனலா பண்றது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, எப்படி ஜெபம் பண்ணுன்றார் பாருங்க ஆண்டவர். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவின் இடத்துல. ஜெபம் பண்றதுங்கிறது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட இருக்கிற தனிப்பட்ட முறை. இன்னைக்கு சபை அடைக்கப்பட்ட உடனே ஜெபங்கிறது மீடியாவில் எப்படி ஆகிப்போச்சு, நம்ம ஜெபம் பண்ணலான்னு மீடியாவில் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, மீடியாவிலே ஜெபம். அது எப்படி ஜெபம் பண்றது எப்படிங்க தப்பாகும்? சாலமோன் ஜெபம் பண்ணாரு, ஆமா சாலமோன் ஜெபம் பண்ணாரு, அது பழைய துருத்தி. நினிவே ஜனங்க ஜெபம் பண்ணாங்க, அது பழைய துருத்தி. எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க, அது பழைய துருத்தி. புது துருத்தி என்ன தெரியுமா? நீ ஒத்த ஆள் உள்ள போய் கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ணினா ஒரு தேசமே பாதுகாக்கப்படும். பிரேயர் என்பது அந்தரங்கத்தில் செய்வது, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப். அப்படியே நீங்க ஜெபம் பண்றீங்களா, கூடி அங்கே யாரும் வீட்டில் என்ன செய்யுங்க, கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. 4 பேரோ 3 பேரோ 5 பேரோ ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், யாருடைய ஜெபம் தான் தடுத்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஜெபம் யாருது தெரியுமா? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களும் தங்கி இருந்து ஒருத்தன் ஜெபம் பண்ணுவான். அவனுக்கு இந்த புகழே பிடிக்காது, நாங்கள் எல்லாம் சேர்ந்து செபித்து, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவன் பாட்டுன்னு கேரி தாற்றங்கரையில் 3.5 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அவன் மழையை அடைச்சிருவான், அவன் மழையை வர வச்சிருவான். அவங்ககிட்ட அந்த பவர் இருக்கு. நீங்களும் இப்போ மக்கள் எப்படி ஆயிட்டீங்க, தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்குலாம். இப்போ நல்லா டிவியை போட்டு விட்டு அப்படியே டிவியில் நடுவில் கரண்ட் கட் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை வரை பெரிய கொடுமை, இந்த ஃபோனில் ஜெபம் பண்ணுறாங்க. நான் எதையும் குற்றமாக சொல்லலை, உள்ள டிஃபிகல்ட்டிஸ் சொல்கிறேன். ஃபோனில் கட் பண்ணுறாங்க, சிக்னல் கட் ஆகிடுது, பாதி ஜெபம் அவனுக்கு தெரில. அவனும் விசுவாசத்தில் ஆமீன் 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 சொல்லிகிட்டே இருக்கான். இவரும் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. 2 நிமிஷம் ஃபோன் ஒர்க் ஆகலை. வாட்ஸ்அப்பில் தான் ஜெபம் பண்ணும்போது ரீகனெக்டிங்னு வரும். இவன் நினச்சிக்கிட்டான் அவர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாருன்ட்டு அவன் ஆமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். ஆனால் இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. இவருக்கு என்னென்னா பாதியிலே ஜெபம். இப்படி ஒரு ஜெபம் நமக்கு தேவையா? ஏன் நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? புதிய ஏற்பாட்டில் உங்கள் ஜெபத்துக்கு தான் மரியாதை, நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட ஜெபத்துக்கு போகிறத குற்றமாக சொல்லலை, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். உங்கள் ஜெபத்துக்கு இல்லாத பவராக வேறு எங்கே இடத்துல இருக்க போது கவனிச்சுக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் முழங்காலுக்கு தான் பவர். நீங்கள் இந்த பார்வைக்கு நீண்ட ஜெபம், இந்த ரோட்டில் நின்று பண்ணுறது இல்லை, நான் வசனத்துலேருந்து சொல்கிறேன், அப்படியே எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்கிறது உங்களுக்கு கேட்குறதுக்கு அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த பழைய துருத்தி எப்பவுமே எப்படி தான் இருக்குது, மாம்சத்துக்குரியது. தேவனோட கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்ன இல்லை, ஜனங்களுக்கு இல்லை. ஜனங்க இப்போ எதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டமாக எல்லாரும். ஊழியக்காரனுக்கு வேறு இப்போ ஒரு மாயை ஒன்று வந்திருக்கு. ஆரம்பத்தில் அந்த மாயை பிடிக்க வந்துச்சு, நல்ல வேளை கர்த்தர் காப்பாற்றிட்டார். என்ன தெரியுமா, எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு மாயை. நம்ம மெசேஜை 10,000 பேர் 20,000 பேர், கொஞ்சம் ஒரு நாள் 2,000 பேர் கம்மியாக பார்த்துட்டாங்கன்னா மனசுக்கு வருத்தம். ஏன் இன்னைக்கு கம்மியாக பார்த்துருக்காங்க?
கவனிங்க, இதெல்லாம் ஒரு விதமான மாயை. எவ்வளவு லாக்டவுன் வந்தாலும் 7 நாளும் சபையை அடைச்சாலும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை யாராலையும் கட் பண்ணவே முடியாது. பிசாசு அங்கே மட்டும்தான் ஃபெயிலியர் ஆவான். நீ சர்ச்சில் தான் மகிமை இருக்குன்னா நீ தோற்று போயிடுவ. சர்ச்சை மூடனா உனக்கு முடியாது. ஆன்லைனில் தான் செய்தி கேட்கறது, ஆன்லைனில் தான் ஆராதிக்கிறது நல்லா இருக்குன்னா நீங்கள் தோக்க தொடங்குவீங்க. பிசாசு ஒரு நாள் ஆன்லைனில் கை வைப்பான். ஆனால் நானும் தேவனும் தனியாக ஜோம் பண்ணுறோன்னு முடிவாயிருச்சுன்னா இது உள்ள யாராலையும் கை வைக்கவே முடியாது. இப்போ கூட ஆண்டவர் ஏன் அதை செஞ்சுருக்கிறாருன்னா நீங்கள் தேவனோட தனிப்பட்ட முறையில் சேரணும் தான். இப்போ இது வந்து ராங் ரூட்டில் போகுது. டிபெண்டபிள் ஆன் ஆன்லைன். உங்களை ஊழியக்காரங்களும் அப்படியே பழக்கப்படுத்துகிறாங்க. என்ன சொல்லி பழக்கப்படுத்துகிறாங்க? ஆன்லைனில் மெசேஜ் கொடுக்குறோம், ஆன்லைனில் எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறோம். நான் குற்றமாக சொல்லலை. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு எதுவும் ஆல்டர்னேட் ஆகாதுன்னு சொல்கிறேன். ஆன்லைனில் நீங்கள் டைம் இருக்கும்போது செய்தி கேளுங்க, ஆன்லைனில் டைம் இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ஆன்லைனில் டைம் இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க எல்லாம். ஏன்னா நீங்கள் டைம் இருக்கும்போது செய்யுங்க. ஆனால் உங்கள் ப்ரேயர் டைம் தான் ஆன்லைன் டைம் ப்ரேயர் டைம்னா தப்பு. உங்கள் பைபிள் தியானம் ஆன்லைனில் கொடுக்குற செய்தி மட்டும்தான் சொன்னால் தப்பு. எங்கள் மெசேஜாக இருந்தாலும் மெசேஜ் கேட்டுட்டோம் இன்னைக்கு பைபிள் வாசத்துக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா தப்பு. நீங்கள் தேவனோடு இருக்கிற தனிப்பட்ட உறவுக்கு ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. தனி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். மற்ற நேரத்தில் உட்காந்து இதை பார்க்கறது என்ன செய்யல, தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ஜெபமே பண்ணுறதில்ல, ஆன்லைன் ஜெபத்தில் என்ன ஆயிடுறீங்க, எல்லாம் இணைஞ்சிடுறீங்க. அதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த விதமான ஆல்டர்னேட்டும் கிடையாது. அதுக்கு ஆன்லைனும் கிடையாது. இப்போ இல்லை, எப்பவுமே கிடையாது. அது பழைய ஏற்பாடு. மோசே கூட இருந்துக்கிட்டு தேவனை போய் உங்களுக்கு பரிந்து பேசுறது, தேவன்கிட்ட இருந்து பதில் வாங்கிட்டு வர்றது, எலியா போயிட்டு வாங்கிட்டு வர்றது, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் யாருமே கிடையாது. எந்த ஊழியக்காரனும் கிடையாது, ஆன்லைன் கிடையாது, யாருமே இருக்க முடியாது. ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுக்கும் நமக்கும் நடுவில் மத்தியஸ்தர் ஒருவரே, அவ்வளோதான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். பரிசேயர் சதுசேயர் பண்ண மாதிரி தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு அவங்க ஒரு ஆல்டர்னேட் மாதிரி. எங்களுடைய வேலை என்ன, ஒரு ஊழியக்காரன் வேலை என்ன தெரியுமா? ஆன்லைன் ஊழியக்காரனோ நேரில் இருக்க ஊழியக்காரனோ சபையினுடைய மெய்ப்பனோ எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? உன்னை தேவனுக்கு நேராக திருப்புவது. எனக்கு நேராக அல்ல, எங்களுக்கு நேராக அல்ல, தேவனுக்கு நேராக திருப்புவது. நீங்களும் தேவன்கிட்ட போகிறது தான் யோசிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருடைய ப்ரேயர் இருக்கு, காலையில் 1 hour உட்காந்தோம்னா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இப்போ தான் நீ புது பிரச்சனைக்கு போகிற. இதுதான் பிரச்சனை. எல்லாத்தையும் மூடி போடுங்க. தனிப்பட்ட முறையில் நல்லா ஜெபம் பண்ணு. டைம் இருக்குமானால் ஆன்லைனில் போய் பாருங்க, இல்லைன்னா விடுங்க. ஆன்லைன் உங்களை காப்பாற்றாது, ஆன்லைன் பிரசங்கம் காப்பாற்றாது, ஆன்லைனில் எதுவும் உங்களை காப்பாற்றாது. உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நான் சொல்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் இது உண்மை. இத்தனைக்கும் நான் ஆன்லைனில் பேசுகிறவன் தான், என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என் மெசேஜுக்கு கொடுத்தா அது சாபமாய் மாறும். பிசாசு யூஸ் பண்ணிடுவான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எங்கே கொடுங்க? தேவனுக்கு கொடுங்க. பைபிள் படிக்க வேண்டிய நேரத்துக்கு பைபிள் படிங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏதோ நேரம் இருக்குது ஆன்லைனில் பார்க்கலாம். உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். பழைய துருத்தி தான் தேவனுக்கு நடுவில் யார் இருப்பா? ஊழியக்காரன் இருப்பான். புது துருத்தியில் ஊழியக்காரன் இருக்க மாட்டான், தேவன் தான் இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஜெபம் மனுஷனுக்காக, மனுஷன் பார்க்கணுன்றதுக்காக. ஐயோ அவர் எப்படி அழுது ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா? அப்படி ஒருத்தன் நீ அழுது ஜெபம் பண்ணுறது நீ பாராட்டுறபடி அவன் பண்ணுறானா ராங். ஆனால் புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையில் இருட்டோடே இயேசு எழுந்திருந்து அவர் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நமக்காக ஜெபம் பண்ணுறதுல அவரை தவிர நல்லவர் ஒருத்தரும் இருக்கவே முடியாது. பிரதிபலன் எதிர்பார்க்காம நமக்காக ஜெபம் பண்ணுறது ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவரே யாருக்கும் தெரியாமல் இருட்டோட போய் தான் ஜெபம் பண்ணுறாரு. இவன் தேடி போகிறான், பார்த்தா அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு இருட்டோட உட்காந்து. அதுதான் சரியான ஜெபம். உனக்காக ஜெபிக்கிறவனாவே இருக்கட்டும், அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை, அதை படம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இந்த தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறானா, உனக்காக ஜெபம் பண்ணுறானா, அவன் கதவை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணுவான். பலன் வரதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். நான் உனக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சா அவன் சொல்லவே மாட்டான். நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக்கிட்டார். அவன் என்ன செய்வான் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவன் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு போயிட்டே இருப்பான், பிரதிபலன் எதிர்பார்க்காம. அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட என்கிட்ட விரும்புகிறார். ஆமென். இந்த 3 காரியங்களை நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. 1, புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற நீங்கள் பழைய முறைமைக்குள்ளே போகவே கூடாது. 2வது,
தேவன் உங்களுக்கு விசேஷித்தமான நன்மைகளை புதிய ஏற்பாட்டில் வச்சிருக்கும் போது நீங்கள் அனுபவித்த பழைய நன்மைகளுக்கு பின்னால் குமட்டி காய்களுக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு புதிய முறைமைகள், ஜெப முறைமைகள் புதுசு, அதை இப்போ நீங்கள் எதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? பழைய முறைமைகள், அதுக்குள்ளே போகவும் கூடாது. கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கும் உங்களுக்கும் நடுவில் வேறு யாருமே கிடையாது. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய புது திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில் வார்ப்பது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. தனிப்பட்ட முறையில் நாங்கள் உங்களோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியங்கள் விளம்பரங்களுக்காக அல்ல, எங்களுடைய ஊழியங்கள் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற அல்ல, எங்களுடைய ஊழியங்கள் மற்றவர் கண்களுக்கு முன்பாக நல்ல பேரை வாங்க வேண்டும் என்பதற்கல்ல. நாங்கள் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருந்து கேரி தாற்றங்கரையிலே மறைந்து இயேசுவை போல உம்மை போல ஒருவரும் காணாதபடிக்கு ஒரு வீட்டுக்குள்ளே மறைந்திருந்தார் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் புரொபகண்டா பண்ண வேண்டாம்பா. எங்களுடைய ஊழியர்கள் முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி எந்த புகழும் ஆதாயமும் எந்த தேவையும் மனுஷனிடத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த தேவையும் எதிர்பார்க்காமல் எங்களுடைய பார்வை முழுக்க முழுக்க உண்மையில் மாத்திரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி மாறட்டும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உதறி தள்ளட்டும். சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கட்டும் ஆண்டவரே. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.